வேணாம் சொன்னாங்க. ஸ்டீல் ஸ்டீல் எங்கடவா? இதோ நான் வந்துட்டே இருக்கேன். நீங்க இத பாத்தீங்களா? ஏதோ மேக்னெட் பவர் மாதிரியே இருக்குது பாக்குறதுக்கு. அது என்னவா இருக்கும்? இவங்க ஏதோ பெரிய பிளானோட தான் இங்க வந்திருக்கணும். இப்போதைக்கு நாம இங்க இருக்கிறது சரியில்லை. அப்படின்னா நம்ம இடத்துக்கு போயிடலாம். அதே பாக்க வாங்க போலாம். அவங்க இங்க இருந்து போயிட்டாங்க. கொஞ்சம் பொறுமையா இரு. அவ்வளவு சீக்கிரத்துல எதுவும் முடிஞ்சு போயிடாது. நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பா வந்தே தீரும். இப்போ எதுக்காக அவங்க 2 பேரும் இங்க வந்திருக்காங்க? அவங்க எதுக்கு வந்தாங்கன்னு சரியா தெரியல. கண்டிப்பா ஏதாவது பிரச்சனையா தான் இருக்கும். ஆனா ஸ்டீல தோக்கடிக்கிறதுக்காகத்தான் வந்திருக்கிறதா அவங்க சொன்னாங்க. இந்த ஸ்டீல் அவங்க கைக்கு கிடைக்க கூடாது. இந்த ரோபோட் அவங்க கைக்கு கிடைச்சதுன்னா இது மூலமா அவங்க தீய சக்தியை உருவாக்குவாங்க. அப்புறம் அது எல்லாருக்குமே ஆபத்தாயிடும். ரொம்பவே டேஞ்சரஸ் ஆனது அது. இந்த ரோபோட் அவங்க கைக்கு கிடைக்க கூடாது. முடிஞ்சா இந்த ஸ்டீலை நம்ம டிஸ்மேண்டில் பண்ணணும், அதுவும் உடனடியா. ஸ்டீல டிஸ்மேண்டில் பண்ணணுமா? அதை எங்களால பண்ணவே முடியாது. அவன் வெறும் ரோபோட் மட்டும் இல்ல, அவன் என்னோட பிரதர். நீ யோசிச்சுதான் பேசுறியா? இந்த ரோபோட் உன்னுடைய பிரதரா? இப்படி ஒரு பிரதரை நான் இது வரைக்கும் பார்த்தது இல்ல. இங்க பாருங்க, உங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டம் இருக்குது. அதனாலதான் நீங்க என்ன பாத்துக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அவன் சொல்றது உண்மைதான். சொல்றது கேளுங்க. இவன் எங்கள ஒருத்தன். நம்மளுடைய வேலை இந்த சிட்டியை காப்பாத்துறது மட்டும்தான். உடனடியா நீங்க ஸ்டீலை ஷட் டவுன் பண்ணணும். நான் சொல்றதான் செய்யணும். ஆனா டாட், என்ன மன்னிச்சிடு. நான் எப்பயுமே நட்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறேன்ப்பா. உன்னோட கண்டுபிடிப்பை பார்க்காம போறேன். அதான் பேஜாரா இருக்கு. இப்ப யாரு உன்னை ஷட் டவுன் பண்ண போறேன்னு சொன்னா? ஆமா, ரேஞ்சர்ஸ் எப்பவும் மத்தவங்களை காப்பாத்துவாங்க. ஆனா எங்களுக்கு எப்பவும் நீ வேணும். ஆனா அந்த பெரியவர் சொல்லிட்டாப்லயே. எதுக்காக சொன்னாரு? ஒன்னு அவங்க கிட்ட கொடுத்துட கூடாதுங்கிற அக்கறையில தான். அவங்க உன்னை கொண்டு போய் தீய சக்தியை மாத்தினாதானே இந்த பிரச்சனையெல்லாம் நடக்கும். அவங்க சொல்றது சரிதான். அதுக்கு முன்னாடி நாமளே நம்மளோட எதிரிகளை அழிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை இருக்காதுல்ல. அப்படின்னா நீங்க எல்லாரும் என்னோட ஃப்ரெண்டுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். என்ன வேணும் சொல்லுங்க. சரிங்க வா, முதல்ல நாம இவனை இந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு போகணும். ஓகே ஒரு மாவேர்னா மார்ச்சி இழுத்து போறீங்க. இங்க பாரு, நீ அந்த பெரிய ரோபோட்டை பாத்தியா? இல்ல, நான் பாக்கல சார். ரேஞ்சர்ஸும் இங்க இருந்து போயிட்டாங்க. இதை என்னால நம்ப முடியல. டாட், அவங்க இந்த பேப்பர் வர்க்க முடிச்சிட்டாங்க. ஆமா நிறைய பேப்பர் இருந்தது. இப்போ நாங்க அடுத்து என்ன பண்ணணும்? நம்மளுடைய ரேஞ்சர்ஸை காணோம். நான் உங்களுக்கு ஆர்டர் கொடுத்தோம், அதை அவங்க செய்யாம போயிட்டாங்க. ரேஞ்சர்ஸ்ல அந்த மாதிரி பண்ண மாட்டாங்களே. கரெக்ட் தானே? எனக்கு எதுவும் தெரியாது. உடனடியா நீங்க 2 பேரும் அங்க போய் அவங்க எங்க இருக்காங்கங்கிற விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டோம். ஆனா எங்களுக்கு பேப்பர் ஒர்க் இருக்கு. என்ன பேப்பர் ஒர்க்? மை கடவுளே, என்ன நடந்துகிட்டு இருக்கு? ஸ்டாப் நிப்பாட்டுங்க. இங்க பாருங்க, உடனடியா அந்த ரேஞ்சரும் அந்த ரோபோட்டும் எங்க இருக்காங்கன்றதை எனக்கு தெரிஞ்சாகும். டிரான்ஸ்மிஷன் இங்க வந்துட்டு இருக்கு. உடனடியா ரேஞ்சர்ஸ் ரோபோட்டும் எங்க இருக்காங்கன்றத கண்டுபிடிச்சு நாங்க உங்ககிட்ட சொல்றோம். சொல்லாதீங்க, செஞ்சு காட்டுங்க. இப்ப இது இன்னும் நமக்கு ஈஸியா இருக்கு போல இருக்கே. இங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த சைபர் கேட்டை தாண்டி நம்மளால உள்ள போக முடியாது. நிறைய பேர் இருக்காங்க. ரொம்பவே கஷ்டம் தான். அவங்க அங்க இருந்து போறாங்க. அப்படின்னா நம்ம உள்ள போறோம். நீ எங்களுக்கு ரொம்ப முக்கியம். அதனால கொஞ்சம் பொறுமையா இரு. சரி விடு. அப்படின்னா என்கிட்ட ஒரு சூப்பர் ஐடியா இருக்கு. என்ன நடக்குதுங்க? போலாம் வா. நீங்க யாரும் இங்க இருந்து அசையவே கூடாது. அப்படியே நில்லுங்க. அந்த ரோபோட்டை போய் கூட்டிட்டு வாங்க. ஒரு நிமிஷம் ப்ளீஸ். என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு, சொல்றத கேளுங்க. கேட்கறதுக்கான நேரம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. நீங்க ப்ளீஸ் என்னோட வழியை விட்டு நில்லுங்க. டாடி, அப்பா
லேடி பென். காப்பாத்துங்க. ப்ளீஸ் ராக்ஸி, ப்ளீஸ் விட்டுருங்க அவங்கள. ஓ விடணுமா? அப்படின்னா ரோபோட்டை எங்க கிட்ட கொடுத்துட்டு இவங்கள வந்து கூட்டிட்டு போங்க. சார் இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க? எனக்கு எனக்கு தெரியல. அவங்க கேக்குறத நம்மளால கொடுக்க முடியாது. ஆனா என் குழந்தைங்க டிக் டாக் டிக் டாக் டிக் டாக் டிக் டாக். இப்போ உங்க பசங்களோட நிலைமைய நினைச்சு பாருங்க ஜெனரல். உங்க பசங்க வேணுமா இல்ல வேண்டாமா? ஏய் அவங்கள விட்டுரு புரிதா? என்ன ஒண்ணா எடுத்துக்கோ. ஸ்டீவ் நோ. விடு பிரதர். ஃபேமிலினா என்னன்னு எனக்கு நீ தானே கத்து கொடுத்த. உங்களுக்காக புள்ளிங்க இது கூட பண்ணலாம் என்ன இருக்கு? ரேஞ்சர்னா எப்பயும் குழந்தைகளை காப்பாத்துவீங்கல்ல. இப்போ உங்க குழந்தைகளை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு எனக்கு வந்துருச்சு. எந்த நல்லது சொன்னாலும் இந்த பெரியவரையா கடப்பாறை மூணு மறைக்கிறாரு. அடேங்கப்பா, இன்னைக்கு நிறைய சர்ப்ரைசஸா நடந்துட்டு இருக்கு. இனிமே இவங்க எங்களுக்கு தேவை கிடையாது. டாடி குழந்தைங்களா? அப்பா தேங்க்யூ. இந்த ஃபார்மாலிட்டி எல்லாம் நம்மளுல எதுக்குனா? என்னை விட்டு போகாத ஸ்டீல். எனக்கு வேற எதுவுமே முக்கியம் இல்ல. நான் உன்னை மிஸ் பண்ணுவேன், அதான் கவலையா இருக்கும். ஓகே பாய். நம்ம பார்ட்டியை நம்ம ஸ்டார்ட் பண்ண வேண்டியதா? நான் முதல்ல தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். இப்பதான் எனக்கு எல்லாமே புரியுது. நீயும் ஸ்டீலும் இந்த அளவுக்கு அன்பா இருப்பீங்கன்னு சத்தியமா தெரியாது. என்ன மன்னிச்சிரு. என்னால இப்படி நடக்கிறது பார்க்க முடியல ஸ்டீல். நான் கண்டிப்பா என் பிரதரை காப்பாத்தி ஆகணும். ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு, அவளை காப்பாத்தி ஆகணும். நம்ம ஒண்ணு சேர்ந்து இதை செய்யலாம். நீ எதுக்கும் கவலைப்படாத. It's morphing time. Activate beast power. Unleash the beast. Go on. ஹே ஹே, நான் நினைச்ச மாதிரியே இவனை இங்க கொண்டு வந்துட்டீங்க. இனி நான் பாத்துக்கிறேன். எஸ், இப்போ எல்லாம் நடக்க போகுது. இப்போ இந்த ரோபோட் எனக்கு சொந்தமாக போகுது. இனி இவனை கூடிய சீக்கிரமே நமக்கு சொந்தமானவனா மாத்த போறோம். ஹே, அப்படியே நிறுத்துங்க. நீங்க ரொம்ப லேட் ஸ்டீவ். என்னாச்சு? எல்லாம் சரியா தானே போய்கிட்டு இருந்தது. ஸ்டீவ், உனக்கு ஒண்ணும் இல்ல. நான் வந்துட்டோம். இப்படி நடக்கும் நினைச்சு பார்க்கல மாஸ்டர். அந்த ரோபோட் நமக்கு எவ்வளவு முக்கியம்னு தெரியும்ல. அத வச்சு நிறைய பிளான் இருக்கு. அவனை இங்க இருந்து போக விட்டுறாதீங்க. அவனுக்குள்ள ஹியூமன் டிஎன்ஏ இருக்கு. ஆமா, அது என்னோட டிஎன்ஏ. அவன் என் பிரதர். இம்பாசிபிள். எங்களுக்குள்ள இருக்கிற ஃபேமிலி பவரை இப்ப பார்க்க போறீங்க. நர்ஸ்ல ஆக போறீங்க நீங்க எல்லாரும். ஆரம்பிச்சிட பாருயா. என்னைய அட்டாக் பண்ற அளவுக்கு தைரியம் வந்துருச்சா? இப்ப என்ன பண்ண போறன்றத மட்டும் பொறுத்து பாருங்க. ஏய், அவன் எங்க போனா? இவங்கள சும்மா விடக்கூடாது. நமக்கு இன்னும் டைம் இருக்கு. கெகட்டோட உடனே உருவாக்கு, உடனே. சரி வாங்க. எல்லாரையும் அழிச்சிருங்க. கவலைப்படாதீங்க. இனிமே தானே பார்க்க போறீங்க எங்க ஆட்டத்தை.
நம்மளோட இந்த பிளான் லைட்டா வேணா சொதப்பி இருக்கலாம், ஆனா இப்ப எல்லாத்தையும் நான் சரி பண்ணிடுறேன். என்னோட கிகாட்ரான் இப்ப ரெடி ஆயிடுச்சு. கிகாட்ரான் மோட் பவர் ஆன். அங்க பாரு, அது வந்துடுச்சு. Oh no, நான் இதை எதிர்பார்க்கல. ரேஞ்சர்ஸ் ட்ரபிள்ல இருக்கீங்கன்னு எனக்கு தெரியுது. நம்மளோட மெகாட்ரானை நான் இப்போ உங்களோட லொகேஷனுக்கு சென்ட் பண்ணிட்டேன். உடனடியா நம்மளோட ஜுவைட்ஸையும் அங்க அனுப்பி வைங்க. பிளேயிங் ரேசர்ஸோட அனுப்புங்க. இது கலக்கிடலாம். நான் ரெடி. In position. Razor Zord battle mode. இப்போது கவுண்டர் அட்டாக் பண்ண வேண்டிய நேரம். யா ஓ நோ, டெப்லினுக்கு ஏதோ பிரச்சனை. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. நீங்க தேடிட்டு இருந்த பேப்பர் கிடைச்சதா? கிடைச்சது. ஒன்னே ஒண்ணு, அதுவும் ஒரே ஒரு பேஜ். சரி, ப்ரொசீஜரை மறந்துருங்க. உடனடியா ரெக்கர் அண்ட் ஜெட்ஸோட அவங்களை அனுப்புங்க. சீக்கிரம் சீக்கிரம், வேகமா. நெட் ஸ்டீல் இங்க பாருங்க, உங்களோட ஜுவாட்ஸை நாங்க அனுப்பி வைக்கிறோம். தேங்க்ஸ் கமாண்டர். இது செம ஜாலியா இருக்க போகுது. டமால் மெகா சூட் பவர் ஆன். இன் பொசிஷன். இன் பொசிஷன். ஓகே ஸ்டீவ், நாம நம்ம நண்பனுக்கு உதவணும். நான் சொல்றபடி செய். ரெக்கர் சோட் மேண்டிஸ் மோட். ஜெட்சன் ஸ்கோர் மோட். ఓ కొత్త షాట్స్ వస్తున్నాయా?